இந்த ரெட் ஷர்ட் வந்து ஏதாவது தப்பு பண்ணாரா, அதாவது தள்ளி கிள்ளி விட்டாரா, இல்லை வந்து அவர் ஏதாவது திமிர்த்தனமா பேசினாரா, ஏதாவது தவறா வந்து நடந்துக்கிட்டாரா அப்படின்னா எங்கேயுமே அவர் எதுவுமே தவறா நடந்துக்கிட்ட மாதிரி நம்மளால வந்து அதில் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு அடையாளங்களே கிடையாது அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து பேச வர்றாரு. பேச வந்துட்டு அப்படி என்ன உத்து உத்து பார்க்குறாங்க, இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரும்பி பார்த்து நீங்கள் வாங்க, நீங்கள் பேசுங்க, வாங்க வாங்க அப்படிங்கிறார். இவர் கூப்பிடுறது கிண்டலுக்கு கூப்பிடுறாரு, நக்கலுக்கு கூப்பிடுறாரு, நையாண்டி பண்றாரு, கேலி பண்றாரு அப்படிங்கிறது அப்படின்னு கூட தெரியாம அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்ல விழா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அப்பனா நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வெள்ளந்தியான ஆளா இருப்பார். வெள்ளந்திங்கிற வார்த்தைக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாத, அதாவது வந்து மனசு அது கூட வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு வெள்ளந்தி மனுஷனா இருக்காரு. அவர் வந்து பேசுறதுல இருந்தே அது தெரியுது. அவரை போய் வந்து இவர் வந்து நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி இவர் உடனே வந்து அப்பா ஆளை விடுங்க அப்படின்றாரு. ஆளை விடுங்கன்னா நீங்க என்ன ஆளை விடுங்கன்னா, அந்த விழாக்கு தானே நீங்க வந்தீங்க, அந்த மேடையை பேச தானே வந்தீங்க, பின்னாடி ஒரு 4-5 பேர் நிக்க தானே செஞ்சாங்க, வேற என்ன செஞ்சாங்க? உங்களை கடிச்சாங்களா, காதை கடிச்சாங்களா, இல்லை பின்னாடி முதுகுல பிடிச்சி தள்ளினாங்களா, இல்லை இப்போ முதுகுல டப்பு டப்புன்னு ஏதாவது அடிச்சாங்களா? ஒண்ணுமே பண்ணலையே. யாருமே எதுவுமே பண்ணாம எதுக்கு இப்படி வந்து நீங்க பேசணும்?